நியூஸ் கேட்டோன்னு பயங்கர கவலை ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப கவலை ஆயிடுச்சு. விஜயகாந்த் சார் எங்களை விட்டுட்டு போயிட்டு. What a great man. ரொம்ப ரொம்ப கிரேட் மேன். நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன். மிஸ் யூ சார். என்னோட குழந்தைக்கு அவரு பேர் வச்சார். நல்ல மனிதர் சொல்றது எல்லாரையும் நல்ல பாதுகாப்பா இருப்பாரு. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், யாருமே திட்டக்கூடாது. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு கடவுளையே எப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாருன்னு தெரியும் சார். ரொம்ப மிஸ் பண்றேன் சார். உங்களை நான் பார்க்க முடியலையே, ரொம்ப கவலை. லாஸ்டா நான் கொஞ்சம் 1 இயருக்கு முன்னாடி தான் பார்த்தேன். 1 இயர் 2 இயர்ஸ். அப்போ ஒருத்தர் டெத்துக்கு ஐவிசசி சார் இறந்தனால போயிருந்தேன். போயிருக்கும் போதும் அவர் எனக்கு நேரா வந்தாரு. நேரா வந்துட்டு நான் இழைச்சது பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாரு, என்ன உடம்பு சரியில்லைன்னு. இல்லை சார், நான் இழைக்கிறதுக்காக உடம்பு பார்த்துங்க மாஸ்டர், ப்ளீஸ் மாஸ்டர். அவரு எனக்கு சொன்னது மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையில நிறைய சொல்லிட்டு போலாம். எவ்வளோ படங்கள் ஞாபகமா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஜாலியா இருப்பாரு, ஹாப்பியா இருப்பாரு. எங்களோட எல்லாம் எங்களை வயிறு நிறைய சாப்பிட வைப்பாரு. நான் ஏதாவது டிராவல் பண்றேன்னா போய் சேர்ற வரைக்கும், கார்ல போறீங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. தமிழ்நாடு எப்படி தாங்குன்னு தெரியல. ஐ மிஸ் யூ சார். ஐ மிஸ் யூ லாட்லாம். என்னால ஒண்ணுமே பேச முடியல. என்ன பேசுது அது ஜீர்ணிக்க முடியல. ஒரு காலமானாருக்கு அர்த்தமே எனக்கு புரியாது போயிடுச்சு. விஜயகாந்த் சார், ஐ மிஸ் யூ. நான் என்ன சொல்றது, அவங்க குடும்பத்துக்கு என்ன நம்ம சொல்லுவோம்னு தெரியல. மிஸ் யூ சார். ஒண்ணுமே சொல்ல முடியல சார். எங்க இருக்கீங்க? உங்களை எப்போ பார்க்க முடியும்? எங்களுக்கு பார்க்க முடியுமா தெரியலையே.